மதுரை வாடிப்பட்டி அருகே சிறுமலை வனப்பகுதிக்குள் நூற்றாண்டுகளாக வசித்து வரும் மக்கள் குடிநீர், மின்சாரம், கல்வி, சாலை வசதிகள் இன்றி மிகுந்த துயரத்தில் தவித்து வருகின்றனர். விராலிப்பட்டி மீனாட்சிபுரம் கிராமத்தில் விவசாயம் செய்வதை தடை செய்து அந்த பகுதி வாழ் மக்களை தொடர்ச்சியாக வெளியேற்ற அனைத்து நடவடிக்கைகளையும் வனத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இங்கு முறையான மருத்துவ வசதி இல்லாததால் கர்ப்பிணி பெண்களுக்கு 7வது மாதத்தில் வளைகாப்பை நடத்தி திண்டுக்கல்லில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். 1985ஆம் ஆண்டு கட்டப்பட்ட தொடக்கப் பள்ளியும் தற்போது மூடப்பட்டு மாணாக்கர்கள் கல்வி கற்க இயலாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது. பழமையான கட்டடத்தை புனரமைக்க நிதி ஒதுக்கியும் வனத்துறை அதற்கு அனுமதி வழங்காததால் கட்டுமான பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆட்சியர் சங்கீதாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது, சாலை அமைக்க வனத்துறை எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் சாலை அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பள்ளியை உண்டு உறைவிட பள்ளியாக மாற்றுவது குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் எனவும் தெரிவித்தார். ஓட்டு வசதி எங்களுக்கு இல்லை சார். யாருமே ரிப்போர்ட் கவனிக்க மாட்டாங்க சார். ஓட்டு வாங்குறாங்க, அவன்ட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ஒரு ரேஷன் அரிசியாவது ஒன்று கொடுக்குறாங்க. இதே உண்மை. இந்த சினிமலை பள்ளிக்கூடம் போகணும்னா கூட தூரம் போகணும், முடியல. ஓட்டு வசதியில் வந்து வண்டி வாசி போனால் தான் சார் போக முடியும், அப்படி போக முடியாது சார். ரோடு வசதி எதுவுமே இல்லை, பள்ளிக்கூட வசதி இல்லை. முதல்ல இருந்துச்சு, இப்போ இல்லை. அது ரொம்ப டேமேஜாக கிடக்கு. நான் 2 பிள்ளைய வச்சுருக்கேன். பாப்பாங்களை பண்ணி ஹாஸ்டலில் தான் சேர்க்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த வசதியுமே இல்லை, ஆஸ்பத்திரி வசதி இல்லை. எது ஆத்திர அவசரம்னாலும் கீழே தான் கொண்டுக்கிட்டு போகணும். எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப கஷ்டமாக தான் வாழ்ந்துக்கிறோம். இந்த கம்ப்யூட்டர் காலத்துலேயே நாங்கள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கோம். இன்னும் வந்து 10 கிலோமீட்டர் நடந்து தான் போய் பஸ் ஏறணும். இங்கேருந்து ஒரு தாய்மார்களுக்கு வந்து ஒரு முடியாமல் போச்சு, அது போச்சு, அரிசினாடி கொண்டு போய் திண்டுக்கல் சேர்க்கணும்னு ஒன்றும் பண்ண முடியல.